இன்று நமது தமிழினுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அல்லது நமது தேச தலைவனை பற்றி பேசுகின்ற அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்களை வந்து நம் இன்ஸ்டாவில் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் இவர்களுக்கு இந்த மாதிரியான ஆர்வங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்றத மிகவும் வந்து ஆச்சரியமா இருந்தது. அவர்களோடு தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். யார் அப்படின்னு சொன்னா திரு கோபி அவர்களும் பாஸ் அவர்களும் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேச போறோம். வணக்கம். 2 பேருக்குமே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்க்கா. நிச்சயமா நல்லா இருப்பீங்க. ஏன்னா 2 பேருமே வந்து தலைவர தொட்டுட்டீங்க. தலைவர் உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். இன்னைக்கு கூட நீங்க இந்த கலையகத்துக்கு வந்திருக்கிறது கூட அதுக்கான காரணம் தான். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா இது. நிச்சயமா, நிச்சயமா. நீங்க இன்னும் நிறைய தலைவர பத்தி பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கண்டிப்பாக்கா. ஆசையும், ஆர்வமும். அதே நேரத்துல இது உங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. முதலாவது வந்து நீங்க சொல்லுங்க கோபி. நீங்க தான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அ உங்களுக்கு தலைவர் பால் அல்லது ஈழம் பத்தின அந்த ஒரு விஷயங்கள் வந்து எப்படி முதல்ல வந்து நீங்க அத பத்தி ஃபஸ்ட்டு பிரபாகரன் ஃபர்ஸ்ட் அந்த பேர் கேட்டது வந்து சீமான் இருக்கார்ல, அவர் மூலியமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு டெய்லியுமே சொல்லிகிட்டே இருப்பான், நிறைய விஷயங்கள் வந்து பிரபாகரன் பற்றி, அந்த ஈழத்துக்கு நடந்ததை பற்றி சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ எதுவுமே தெரியல. அன்றைக்கி வந்து இவன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய காமிச்சான். அது பார்க்கும்போது ரொம்ப மனசு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இவன் ஒரு புக்கு ஒன்று கொடுத்தான். அதில் படிக்க ஆரம்பித்தோடனே ரொம்ப எனக்கு வந்து மாதிரி கஷ்டமாக அழுகுற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துச்சு. அதை கொஞ்சம் படித்ததை வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் இன்ஸ்டாவில். போட்டோடனே வீடியோ வந்து டிலீட் ஆகிடுச்சு இன்ஸ்டாகிராம். என்ன டிலீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வீடியோ போட்டேன். அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஈழத்தமிழர்கள் வந்து நிறைய அண்ணா அக்காங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு அவங்க வந்து அழுதுட்டு பேசுகிறாங்க, எங்களுக்கு இப்படி எவ்வளோ விஷயம் நடந்தது. ஃபஸ்ட்டு தலைவர் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இயக்கங்கள்லாம் நிறையா இருந்தது. அந்த இயக்கத்துக்கு வந்து தார் டின்னில் போட்டு குழந்தைங்களை வந்து கொல்றதா இருக்கட்டும், அந்த வண்டியை வச்சு ஏற்றி கொல்றதா இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களை வந்து கற்பழித்து கொல்றதா இருக்கும். இதெல்லாம் அவங்க அழுதுட்டு சொல்லும்போது ரொம்ப வலிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப அதை பற்றி பார்க்கணும் கேட்கணும்னு சொல்லிட்டு படித்து இவன்கிட்ட கேட்டு பேச ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. நிச்சயமா. பாஸ் பாஸ் அப்படின்னாலே உண்மையா உங்க பேர் என்ன? இல்லை உண்மையிலுமே அம்மா வச்ச பேர் சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் அதுக்கப்புறம் போஸ் ஷார்ட்டாக கூப்பிடுவோம். பாஸ்ன்னு ஷார்ட்டா கூப்பிடுவீங்க. மேலும் அதாவது தலைவர் அதிகமா விரும்பி படிக்கிற ஒரு நபரோட புத்தகம் வரலாறு அப்படின்னு சொன்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக கண்டிப்பா தெரியும். ஓகே. நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி வந்து இந்த ஈழம் சம்பந்தமான விஷயத்துக்குள்ள போறீங்க? ஏன்னா உங்களுடைய பேர் இப்படி இருக்குன்னா கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிதான் இருக்கு. இந்த பேரை சீக்கிரத்துல யாருமே வைக்க மாட்டாங்க. சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஈழம் எப்படி அந்த ஈழ கருத்தியல் அல்லது மேதகு அவர்கள் அப்படின்ற அந்த வார்த்தைகள், அந்த அதுக்கு பின்னால இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் எப்படி வந்துச்சு? முதல்ல வந்து அண்ணன் சீமானால் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு ஒரு மேடையில் வந்து பேசினார். அப்போ இந்த 2009 காலங்களில் இந்த போர் நடப்பரும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். 7 இயர்ஸ் அப்போ தான் இந்த அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிச்சேன். அவர் சீமான் அவர்கள் பேசுறது மணிக்கணக்காக பேசுவார்ல, அதெல்லாம் நம்ம வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், காலையில் ஹெட்செட் போட்டுட்டு கேட்டுகிட்டே போவோம். அப்போலாம் அவர் சம்மந்தமான நிறைய விஷயங்கள், அதனால தான் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நிறைய படிக்க ஆரம்பிச்சு. பேசிக்கிட்டே இருப்பார்ல, அவர் பேசும்போது நிறையா அந்த அங்கே நடந்த அநீதிகள் எல்லாத்தையுமே சொல்லுவார். அதெல்லாம் காது கொடுத்து அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம். கேட்டுகிட்டே வேலை செய்யும்போது அந்த கஷ்டம் புரிஞ்சுது. எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க, அந்த போராட்டம் எப்படி உருவாச்சு, அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இப்படிலாம் நம்மளை வந்து கொன்னாங்க, நம்மளை எப்படி அடக்குனாங்க, நம்ம இடத்துல வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய குடியேற்றத்தை நடத்துனாங்க. ஸோ இது போல் விஷயங்கள்லாம் வந்து அவரை பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாரிசாலன்னு ஒரு நண்பர் இருக்கார். அவர் வந்து யூடியூபர் தான். அவர் வந்து நிறைய விஷயங்கள், அவருமே தலைவரை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் தான் சொன்னார் எனக்கு. உங்ககிட்ட வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் தலைவரை பத்தி பேசுற வீடியோ அப்படின்னு சொல்லி டிலீட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல, என்ன பேசுனீங்க அப்படி? தலைவர் வந்து எங்கே பிறந்தார், அவர்களுக்கு வந்து எத்தனை பசங்க, அவர் வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த கோவிலில் வந்து ஒரு பூசாரியை போட்டு சிங்களம் இராணுவம் வந்து அவங்கள அடிக்கும். அதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் போய் கேட்பாங்க, ஏன் சிங்கள இராணுவம் வந்து அந்த பூசாரி அடிக்கும்போது ஏன் வந்து அவர் வந்து திருப்பி அடிக்கலைன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கேட்பாரு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பேசி போட்டது நான். ஃபர்ஸ்ட் பேசுறாரு. அதாவது எனக்கு தெரிஞ்ச தலைவர் அவருடைய 6 வயதுல வந்து அவருடைய அப்பா வந்து இது கேட்கறதா அவருடைய அண்ணா வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பதிவு செய்திருப்பார். இது வந்து ஒரு வரலாறு தான். அப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்களா, ஒரு 6 வயசு குழந்தைக்கு வந்து இப்படி ஒரு கேள்வி வந்தது அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு நமக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்காக தமிழ் இனத்துக்காக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
நீங்க ஏதாவது பேசுறீங்களா? நீங்க ஏதாவது இன்ஸ்டால பேசுறீங்களா? அல்லது வேற ஏதாவதுல பேசி போடுற மாரி உங்களுக்கு அந்த மாரி டைம் இல்லையா? அல்லது நான் அவர் பார்க்குறேன். உங்கள இன்னுமே எந்த ஒரு சோஷியல் மீடியாலயும் பார்த்ததில்ல. அதனால கேட்குறேன். இல்லை அது போல் விஷயங்கள்லாம் அவனுக்கு எழுதி கொடுப்பேன். ஓ! நீங்க தான் அவரோட இதுதான் ஸ்கிரிப்ட் ரைட்டரா? எல்லாமே இதை பற்றி அது சொல்கிறது எழுதி எல்லாமே கொடுப்பேன். அவன்தான். எப்படி இப்படி எத்தனை டேக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுப்பேன். என்னென்ன கண்டென்ட்லாம் பேசலாம், எது பேசினா வந்து இந்த கான்ட்ரவர்சி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவேன். சொல்லி நீங்க எழுதி குடுப்பீங்க. அப்ப கண்டிப்பா உங்ககிட்ட தான் நெறைய கேள்வி கேட்கணும் போல இருக்குது. ஏன்னா, அவர் வந்துட்டு நீங்க எழுதி குடுப்பீங்க. அவர் வந்து பேசுவாரு. நெறைய பேருக்கு வந்து அவர் பேசுறது ரீச் ஆயிருக்கு. நீங்க ஏதாவது இத நான் எழுதி குடுக்கும்போது, இத நீங்க பேசணும்னு நெனைக்கும்போது, அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது இருக்கும்ல. இந்த மாரி இத பேசணும், இன்னைக்கு இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க குடுக்குறதுக்கும், அந்த இன்சிடென்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்திருக்கா? இல்லை இருந்திருக்கு. அப்போ இந்த போராட்ட காலங்களில் வந்து இந்த மே 18 அப்போ வந்து அந்த டைமில் வந்து அது நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்கள்ல. ஸோ அந்த டைம்லாம் நிறைய இவங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா இப்போ தொடங்கலாம், இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, திடீர்னு தோணுச்சு. அப்போலேருந்து தான் அவங்ககிட்ட சொன்னேன். சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். அதில் பின்புலம் இது இல்லை. பின்புலம் எதுவுமே இல்ல. உங்களுக்கா மனசுக்கு தோணுச்சு, இது நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற மாரி. அதுக்கு வந்து ஒரு நபரும் உங்களுடைய நண்பரா இருந்தாரு. அதனால நீங்க இத ஸ்டார்ட் பண்ணீங்க. முதல் நீங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து தலைவர் 6 வயசுல ஏன் திருப்பி அடிக்க இயலாது அப்படின்றது. அதுக்கு பிறகு வந்து நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் பார்த்தேன். அங்கியர்கண்ணி பத்தின ஒரு ஸ்கிரிப்ட். அங்கியர்கண்ணி ஏன் உங்களுக்கு அங்கியர்கண்ணி இப்ப இந்த போராட்ட வரலாறுல வந்து நிறைய தியாகங்கள் இருக்கு. மாவீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கியர்கண்ணி பத்தி ஏன் எழுதி குடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? ஏன்னா இப்போ ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா, இல்லை 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்குதுன்னா, இங்கே ஒரு 10 பேர் சாவாங்க, அங்கே ஒரு 10 பேர் சாவாங்க. சரிங்களா? ஆனால் இவங்க வந்து உங்களுக்கே தெரியும், இவங்க வந்து உயிரை வந்து துச்சமான மதிச்சு, அவங்க வந்து உயிரை பணைய வச்சு அந்த ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அந்த கப்பலை வந்து தகர்த்துனாங்க. அவங்க உயிரையும் மதிக்காம. சரிங்களா? அப்போது அது வந்து ஒருத்தவங்க வந்து தன்னுடைய இயக்கத்துக்காகவோ, நம்மளுடைய இனத்துக்காகவோ, தன்னுடைய உயிரையே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு பெண்மணி. இப்போ இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியல. ஆனா, ஒரு பெண்மணி தன்னுடைய உயிரை கொடுத்து நம்ம இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ எனக்கு என்ன அது அது மேலே இருக்கு. அதனால அது அந்த அது அத ஆமா. பேசணும்னு அது நினைச்சீங்க. கண்டிப்பா அது சரி, பேசியே ஆகணும்னு கண்டிப்பா. சொல்லிட்டு பேசுனேன். அவர் எழுதி குடுத்துட்டாரு. இப்ப அங்கேற்கனி அக்காவ பத்தி பேசும்போது, நீங்க உங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பா என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி அங்கேற்கனி அக்காவ பத்தி ஒரு கண்டென்ட் ஒண்ணு பேசினேன். இதே இடத்துல இருந்து நான் பேசும்போது, எனக்கு ஒரு உணர்வு வந்தது. யாரோ ஒருவர் வந்து மூக்க தொடுற மாதிரி. இது நம்புறாங்களா? இல்லையா? எனக்கு தெரியாது. இந்த பக்கம் இருக்கிற கேமராமேன் தான் எனக்கு அன்னைக்கு வந்து அந்த இத வந்து கட் பண்ணிட்டு இருந்தாரு. சக்திய கேட்டா உங்களுக்கு தெரியும். நான் அதில ஸ்டாப் பண்ணேன். நீங்க அந்த அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, என்னுடைய உடல் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும். அதே ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து நெறைய பக்தி சார்ந்து நெறைய விஷயங்கள் பண்ணதால, எனக்கு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி அவங்க வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு இருக்கும். அதேபோல இரவு முழுவதும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னுடைய மனநிலையில வந்து ஏதோ யாரும் என்னட்ட ஏதோ கேட்குற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏதோ என்னட்ட வந்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த மாதிரி இப்போ அங்கேற்கனி அக்காவ பத்தி நீங்க பேசும்போது, உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் இருந்ததா? ஏன்னா தலைவர பத்தி பேசியிருக்கோம். அது ஓகே வீரம் இப்படியும் இந்த வயசுல அப்படின்னு. ஆனா இது ஒரு மிகப்பெரிய தியாகம். இது நீங்க பேசுறீங்க. எப்படி ஃபீல் ஆச்சு? அது ஃபீல் வந்து ரொம்ப எனக்கும் அதே கூஸ் பம்ப் மாதிரி தாங்க இருந்துச்சு. பேசும்போது பேசி முடிக்கும்போதுமே ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஒரு பெண்மணி போயிட்டு அவங்க உயிருமே பணைய வச்சு போயிட்டு அந்த கடல்ல போயிட்டு அதுவும் 8 கிலோமீட்டர் 8 மணி 8 நேரம். மணி நேரமா போயிட்டு நீர்ச்சல் அடிச்சுட்டு போயிட்டு 2 கப்பலை சிங்கள ராணுவ கப்பலை வந்து அழிச்சிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் 50 கிலோ வெடி மருந்தை வச்சுக்கிட்டு நம்மளாலேயே அதெல்லாம் முடியாது. இப்போ நம்மளாலேயே அதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினச்சா சத்தியமாக சாத்தியமே இல்லை அது. அதுவும் ஒரு பெண்மணியாக அப்போ வந்து அவங்க உயிருமே பண்ணி வச்சு பண்ணதை நினச்சி ரொம்ப மாதிரி ஃபீலாக அவங்க அதை பற்றி சொல்லி பேசி முடிக்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது எனக்கு. நம்மள வந்து அந்த இடத்துல பேஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு 8 மணி நேரம் நம்ம வந்து கடல்ல நம்ம நீச்சல் அடிச்சு போறோம்னா, அது யோசிக்கும்போது நமக்கு ஒரு மாரி வேற ஒரு ஃபீலா இருக்கு. எப்படி அது சாத்தியமா? எப்படி அது நடந்தது? அந்த டைம்ல நம்ப அங்க இருந்தா நம்ப என்ன பண்ணியிருப்போம்? ஆ எப்படி அவ்வளோ தூரம் பயணிச்சு போட்டிருப்போம்? மூச்சுலாம் எப்படி விட்டாங்க? அதெல்லாம் யோசிக்கும்போது அவங்க வந்து கிரேட்டுன்னு தோணும். ஸோ அதுவும் ஒரு கண்டிப்பா. காரணம். அதாவது ஒரு மன ஓர்வம். ஆமா. தலைவருடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒழுக்கம், அந்த அறம். ஒரு மக்கள் மீது இருக்கிற காதல், அன்பு இதெல்லாம் நெறைய சொல்லலாம். அத என்னுடைய காணொளியில கூட நான் சொல்லியிருப்பேன். அங்கேற்கனி என்பவள் ஒரு தாய் அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
அதையும் கடந்து நீங்கள் சொல்கிறது போல் 8 மணி நேர கடல் நீச்சல், அதையும் கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40 கிலோ எடை இருக்கிற அங்கேற்கனி 50 கிலோ எடை இருக்கிற அந்த பொருட்களை கொண்டு கடலுக்குள்ளே நீந்தி போய் இலக்கு அடையிறது அப்படின்றது சாமானியமான ஒரு பெண்களுக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அங்கே வந்து பெண் விடுதலையும் மண் விடுதலையும் சேர்த்து தான் அங்கே தலைவர் வந்து கொண்டு சென்றார் அந்த நாட்டில் அல்லது அந்த ஈழத்தில் அந்த படையணியில் அப்படின்றத வந்து நிறைய இடத்துல பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்து வந்து பாலச்சந்திரன் பாலச்சந்திரனுடைய இறப்பு, அதாவது சேனல் 4க்கு அந்த காணொளி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் அப்போ சின்ன வயசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாலச்சந்திரனுடைய இறப்புக்கு பிறகு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு எழுச்சி வந்து தமிழ்நாட்டிலேயே உருவாச்சு. ஒரு குழந்தை அந்த பாலச்சந்திரனோட அந்த விஷயங்களை நீங்கள் எழுதுறீங்க. எழுதும்போது நீங்கள் எப்படியான மனநிலையில் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க? பாலச்சந்திரங்கிறது வந்து அந்த அந்த புகைப்படம் தான், அந்த கடைசியாக ஒரு உயிரோட தம்பி உயிரோட இருப்பார்ல, அந்த ஒரு துண்டு போட்டுக்கிட்டு, அது எப்படி கொல்ல மனசு வந்துச்சு? ஒரு சின்ன பையன், அவன் உங்கள் இனத்துக்காக என்ன பண்ணான்? தலைவர் நீங்கள் கொன்னீங்கன்னா அவர் உங்களுக்காக எடுத்து போகிறான்னா அவர் வீர மரணம் அடைஞ்சார். அந்த சின்ன பையன் என்ன பண்ணான்? சின்ன சின்ன குழந்தைங்க அங்கே என்ன பண்ணாங்க? அந்த அந்த கண்ணோட்டம் தான் எனக்கு. அது அந்த 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 அது சம்மந்தமாக பேசவும் சரி, அந்த அந்த கண்டென்ட்டில் ரைட் பண்ணும்போது அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. எதுக்காக அப்படி இருக்காங்க? ஒரு 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 குழந்தை, சின்ன பையன், அவனை எதுக்கு கொன்னாங்க? ஆனால் அதுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இருக்கும். அவங்க கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லணும். நான் ஒரு சின்ன பையன் எந்த தவறும் பண்ணாத ஒரு தமிழினத்தில் பிறந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை நீங்கள் வந்து ஒரு துப்பாக்கியில் சுட்டு நீங்கள் வந்து அதை கொல்லுவீங்கன்னா, ஒரு அது எப்படி ஒரு இராணுவத்துக்கே அது எதிரானது தானே. ஏன்னா ஒரு போர்னா ஒரு சோல்ஜர்ஸுக்கு இன்னொரு சோல்ஜர்ஸுக்கு நடக்கும். அங்கே இருக்கிற பாமர மக்களும் அங்கே இருக்க குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? தமிழராக பிறந்துட்டா அவங்கள வந்து கொன்றணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கான்னு? அப்போ அதை அவங்க கையாண்டாங்கல்ல சிங்கள இராணுவம். ஸோ அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். நான் அவரை பற்றி பேசும்போது எல்லாமே கண்டிப்பாக அதுக்கு எல்லோரும் அவங்க பதில் சொல்லி ஆகணுங்கிறது தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். கண்டிப்பாக. இப்போ உங்ககிட்ட வரேன், அந்த கண்டனை நீங்கள் பேசுகிறீங்க. அவர் இவ்வளோ ஒரு மனநிலையில் எழுத்துக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை வந்து வார்த்தைகளாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்க. இது சம்மந்தமாக உங்களுடைய யாராவது ஈழத்தமிழர்கள் பேசியிருக்கிறாங்களா? இதை வந்து முன்னாடி எல்டிடியில் இருந்த ஒரு போராளி வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவர் இது சொல்லும்போது அழுதுட்டு சொல்கிறாரு. நான் வந்து சமாதானப்படுத்த போய் நானும் எனக்குமே அழுக வந்துச்சு. ஏன்னா அவர் சமாதானப்படுத்த முடியல. ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தார். அழுதுட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் போடுங்கன்னு. அந்த டேக் எடுக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு 6-7 வாட்டி எடுத்துகிட்டு இருப்பேன். என்னால் பேசவே முடியல அதை சொல்லும் போது. ஒரு குழந்தைய அந்த தலைவர் அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப காயப்பட்டுட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர்னு. சூசை வந்து அவருக்கு போயிட்டு தலைவர்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க, தம்பி என்ன பண்ணுறதுன்னு, நம்ம வந்து வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டுடலாமான்னு. அப்போ வந்து தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை எல்லா பிள்ளைகளும் எனக்கு வந்து ஒரே பிள்ளைகள் தான். அவன் வந்து தப்பிச்சா தப்பிக்கிட்டோம், நான் மக்களோட மக்களாக இருக்கட்டும், மற்ற பிள்ளைகள் மாதிரி தான் அவனுக்கும் அவனுன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தம்பி பாலச்சந்தர் வந்து மக்களோட தப்பிச்சுட்டு போகும்போது சிங்கள இராணுவர்கிட்ட பிடிப்பட்டு பிஸ்கெட் கொடுத்து அவரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அது பேசவே முடியல. அது ஒரு 7 வாட்டி 8 வாட்டி கிட்ட எடுத்துட்டு தான் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த வீடியோ எடுத்து நான் போட்டேன். அது ரொம்ப காயப்படுத்தின ஒரு விஷயம் இது. ஒரு பிஸ்கெட் கொடுத்து ஒரு குழந்தைய வந்து அந்த சுட்ட ஃபோட்டோஸும் பார்த்தேன். வார்த்தையே வரல எனக்கு. அது பேசவே எப்படின்னு தெரில. கண்டிப்பாக. அதாவது ஈழ நிலத்தில் செய்யப்பட்ட கொடுமைகளும் துரோகங்கள் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட இப்போ 16 வருஷத்தை நாங்கள் நெருங்கி கடந்து 17ஆவது வருஷத்தில் நகர்ந்து கொண்டிருக்கோம். இன்னும் எதுக்கும் ஒரு நியாயம் அப்படின்றது கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக செய்த தவறுகளுக்கு நீதி அப்படின்ற தம்பி சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஈழத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர், கொண்டு போய் கொடுத்த பிள்ளைகள், கொடுத்த தந்தை, கொடுத்த கணவன், கொடுத்த மகள், இந்த மாதிரி கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 9 வருடங்களாக இத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கும் வீதியோரம் நின்று போராடிட்டே தான் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 90 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. இப்படியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. தம்பி நீங்கள் சொல்லுங்கள், தலைவர் அப்படின்ற அந்த ஒரு அது சொல்லுவாங்க, தலைவர்ன்றது இப்போ ஒரு மிகப்பெரிய கருத்தியல்.
அந்த தமிழ்நாட்டுல தலைவர்னா வேற யாரையும் நினைப்பாங்க. சரி, நம்ம தலைவர் தேசிய தலைவர் மேதகு அவர்கள். அந்த எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒரு யூனிவர்சிட்டியா தான் நான் பார்க்குறேன். எது வேணுமென்றாலும் அவர்ட்ட இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள விரும்புறது அல்லது எடுத்துக்கொண்டது, எடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது என்ன? முதல் விஷயம் வந்து அறம் தான். ஏன்னா ஒரு போரை கூட அவ்வளோ நேர்த்தியாக பண்ணக்கூடியவர். ஏன்னா ஒரு போருக்கு ஒரு நியாயம் இருக்குது. உன்னுடைய எதிரி ஒருத்தன் கூட முன்னாடி நிற்கிறான்னா அவனுக்கு முதல்ல நீ மரியாதை கொடுக்கணும், அவனுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவனுக்குள்ளே நீங்கள் சண்டை போடுறீங்க, அது வேற. அவனையுமே நீ ஒரு மனுஷனாக மதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டு ஒரு போர் பண்ணணுங்கிறது தான். பின்னாடி குத்துறது வந்து தலைவர் அந்த பழக்கம் தமிழர்களே கிடையாது, தலைவருக்கு அறவே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஒழுக்கம் தான். அவர் வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஃபார்முலா இருப்பார். எல்லாருமே சரி, அந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க. ஒரு ஒரு தவறு இல்லை, சிகரெட்டு, தண்ணி, இது போல் எந்த தவறுமே இல்லாமல் ஒரு ஒழுக்கத்தோடு இருப்பாங்க. இது வந்து என்னை போல் நிறைய நண்பர்களுக்கு வந்து இதை நான் சொல்லிக் கொடுக்கணும். இதை வந்து இது போல் பண்ணக்கூடாது. நம்ம தலைவர் நமக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சவர், ஒரு கெட்ட பழக்கம் கூட வச்சு இல்லாமல் வாழ்ந்தார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்ம ஜென்ரேஷனுக்கு. கண்டிப்பா. இப்ப தலைவரோட அறம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க முதலாவது தமிழர்களுக்கே சொந்தமானது அறம். அந்த அந்த அறத்தை தான் பேலன்ஸ் பண்ணி, அந்த அறத்தை பேஸ் பண்ணி தான் தலைவர் இருந்தார். அதோட சம்மந்தப்பட்ட ஏதாவது இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சிங்கள ஒரு இராணுவ வீரர் வந்து தலைவர்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. அப்போ வந்து சம்திங் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பார்க்க வர மாதிரியும், அவங்க அங்கேயே தங்கின மாதிரியும், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டதுக்கு மாதிரியும், மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் போவாங்கல்ல அவங்க இடத்துக்கு. அங்கே போன உடனே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி அவமானப்படுத்துறது. இவங்க மேலே நீ அங்கே போயிட்டு தப்பாக நடந்துக்கிட்ட, உன் புருஷன்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியும். அதுக்கப்புறம் டைரெக்டாக இவர் வந்து இவங்க அவருடைய கணவரை வந்து இறந்து விட்ட மாதிரியும் சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு விடுதலை செய்யறார் தலைவர். விடுதலை செய்கிறாரு, மறுபடியும் அவங்க மறுபடியும் விடுதலை செய்கிறார். அப்போ என்னன்னா அது வந்து என்னன்னா நமக்கு அவ்வளோ அநீதி செஞ்சுருக்காங்க, நமக்கு அவ்வளோ அநீதி செஞ்சுருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த ஒரு ஒரு அந்த கற்பு ஒழுக்கத்துக்காக கொண்டு போய் ஒரு பெண் வந்து அங்கே அவதிப்படக்கூடாது, ஒரு பெண் அதனால அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கணவரை வந்து விடுதலை பண்ணுறான்னா அது அது எவ்வளோ பெரிய குணம் அது. அது வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப வியக்க வச்சுது என்ன. நிச்சயமா. அதாவது பல பல வியக்க வைக்கிற பல விஷயங்களுக்கு உரித்தானவர். நான் ஏற்கனவே சொன்னது போல தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். எதுவென்று சொன்னாலும் அவர்கிட்ட வந்து எடுத்து படித்து கொள்ளலாம். நீங்க சொல்ற ஒரு விஷயமும் அப்படிதான். அதாவது ஒரு கைதிகள்னு சொன்னாலே அவங்களுக்கான மரியாதையோடு தான் அவர்கள் நடத்தப்படுவார்களாம் அப்படின்னு சொல்லுவார்கள். அங்கு இருந்த போராளிகள் எல்லாம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் 2009 பிடிப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது அப்படி என்பதை உலகமே பார்த்திருக்கும். காணொளிகள்லாம் அவ்வளவு இன்றைக்குமே வந்து நீங்கள் சேனல் 4 காணொளியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய காணொளிகள் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு இணையதளங்களை நீங்கள் பார்க்கலாம். நான் அந்த எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன்னா, இது இன்றைக்கு வந்து யூடியூப்லேயோ அல்லது இன்றைக்கு வந்து சமூக ஊடகங்கள்லையோ போட்டால் அது கண்டிப்பாக ஸ்ட்ரைக். சரி, ஸ்ட்ரைக் பிரச்சனைக்கு வந்துடலாம். உங்களுக்கு என்ன அப்படி ஸ்ட்ரைக் பிரச்சனை, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது? ஸ்டார்டிங் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் ஒன்று வந்தது. அது அவங்க எந்த கட்சின்னு எல்லாம் மென்ஷன் பண்ணல. ஒரு கால் வந்தது, எதுக்கு இப்படிலாம் வீடியோ போடுறேன்னு. என்ன ஆயிடுச்சு நான் நல்லா தானே போட்டுட்ருக்கேன்னு, எதுக்கு வந்து தலைவர் பற்றி அவங்க பற்றிலாம் பேசுகிறேன்னு. ஏன்னா இது நல்ல விஷயம் தானே, நான் நிறைய பேர் கொண்டு போய் நான் சேர்க்கணுன்ட்டு பேசுகிறேன். அதை பற்றி பேசுகிறேன்னா உனக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும்னு. நீங்கள் யாருன்னா, நான் கட்சியிலேருந்து பேசுகிறேன். எந்த கட்சின்னு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத நீ பேசுனா உனக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு 2 நாள் போயிடுச்சு. திரும்பியும் அன்றைக்கே இவங்ககிட்ட பேசிட்டு இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அன்றைக்கே 2 வீடியோ ஸ்ட்ரைக் வந்து 2 வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது எனக்கு வந்து, அந்த கட்சியில் வந்து மென்ஷனே பண்ணாங்க. அந்த கட்சி பேர் மென்ஷன் பண்ணிட்டு, இங்கே கட்சியில் இருக்க தலைவர் பற்றிலாம் பேசுங்க, உங்களுக்கு வந்து ஒரு வீடியோக்கு 5000 ரூபாய் தரோம், எலெக்ஷன் வரைக்கும் பேசுங்க, எலெக்ஷன் முன்ன நாள்லேருந்து லாஸ்ட்டாக நீங்கள் நினச்சும் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும்னு. நான் அவங்ககிட்ட ஒரே அதான் சொன்னேன், நீ என்ன தான் புகழ்னாலும் நான் வந்து உங்களுக்காக பேச மாட்டேன், எப்பவுமே தலைவருக்காக தான் பேசுவேன், நீ எவ்வளோ லட்சம் கொடுத்தாலும் சொன்னாலும் நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். இதை தவிர உங்களுக்கு வந்து த்ரெட்னிங் எல்லாம் இருக்கா? இல்லை, என்னன்னா ஒருவரை பத்தி பேசுறோம், அந்த பேருக்கே எவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னா அந்த பேருக்கு பின்னால எவ்வளவு சக்தி இருக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு நிறைய கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன். இவர்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இப்போ ஒரு நோட்டே ஒரு டைரி மாதிரி வச்சு எழுதிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது எல்லாத்தையும் இவன் சொல்றது, அவங்க கால் பண்ணி சொல்றது எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே நிறைய பேருக்கு நேற்று கூட முன்னே இப்போ கொஞ்சம் நாள் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, கனடாலேருந்து ஒரு அக்கா கால் பண்ணிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. வீடியோ போடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, விட்டுறாதீங்க,
எனக்கு வர மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விட்றாதீங்க, விட்றாதீங்க, கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த வீடியோஸ்லாம் எப்படின்னு தெரியல. ஒரு மாரி அது ஒரு மாரி இது ஒரு நிம்மதியாவே இருக்காது. இப்ப நான் இந்த ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ணும்போது, ஒரு மாரி மன ஒரு நிம் மன ஆ நிம் திருப்தி. நிம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்றோம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தி இருக்கு. கண்டிப்பா. இப்போ உங்களுடைய பார்வையில, இவர் நெறைய வீடியோஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரியான மிரட்டல்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப அவர் கண்டிப்பா அடுத்தது வந்து நீங்க தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னும்போது, இப்ப அவரும் நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறாரு. நெறைய பேர் வந்து எழுதி குடுக்கறது அப்படின்றத கடந்து உணர்வு ரீதியா தம்பி பேசிட்டு இருக்காரு. அப்பன்னா உங்களோட தான் வந்து பகிர்ந்துப்பாரு. "என்னடா மச்சான் பண்றது? என்ன பண்றேன்னு தெரியலடா" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு த்ரெட்னிங் வருது. ஒரு சின்னதா ஒரு 30,000 ம். சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்துட்டு பேசுறாங்க. ஸோ ஒரு பேசுகிற ஒரு பொருள், ஒரு கன்செப்ட்டுக்கே பேசுறாங்கன்டா, அந்த மனிதருக்கு எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க? அது கண்டிப்பா யோசிச்சேன். ரொம்ப யோசிச்சு நீங்க கேட்டேன். யோசிச்சிருக்கீங்களா அத பத்தி 2 பேரும்? நான் கண்டிப்பா யோசிச்சேன்க்கா. நீங்க என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்க? இந்த மாரி ஒரு ஒரு விஷயம் செய்யும்போது, அதுக்கான இப்ப ஸ்ட்ரைக்ன்றது ஓகே வரும். ஆனா இந்த மாரி கால்ஸ் வருது, இந்த மாரி மிரட்டல் வருது அப்படின்னும்போது, நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்றீங்க 2 பேருமே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்பட மாட்டோம். நான் இவன்கிட்ட கேட்டது வந்து அவன் என்கிட்ட சொன்ன உடனே அவன் நம்பர் குடு நான் பேசுறேன்னு தான் சொல்லி கேட்டேன். ஏன்னா நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வந்து ஒரு நம்ம தலைவரோட மகனா இருந்து நம்ம வந்து அதில பயப்படக்கூடாது. நம்பர் குடு நம்ம பேசுவோம். நான் ஒரு இயக்கத்தில பயணிக்கிறேன். ஸோ அந்த இயக்கத்த நம்ம நண்பர் வந்து அந்த அவங்க தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அனுப்பிவுட்டனா, அவரு வந்து பேசிப்பாரு. அதெல்லாம் நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. நம்மளுக்கு என்னன்னா, அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ப பயந்து நம்ப பேசுறத நிறுத்திட்டோம்னா, எல்லாருமே நிறுத்திருவாங்க. நம்ப பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வரலாறு நம்ம தானே பேசணும். அதுபோல நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க மிரட்டுறாங்க, இவங்க மிரட்டுறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டோம்னா, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும். கண்டிப்பா. இந்த தமிழர்களுடைய டிஎன்ஏ தம்பிட்ட ம். நெறையவே ஏ இருக்கு. ஏகப்பட்டது இருக்கும் நம்மள்ட்ட. நிச்சயமா. இப்போ அடுத்து வந்து இப்ப நீங்க வந்து நெகிழ்வா பேசுறாங்க. நெறைய பேர் நெகிழ்ச்சியா பேசுவாங்க அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்து சில பேர் வந்து கீழ கமெண்ட்ல வந்து கழுவி கழுவி ஆ. திட்டி திட்டி ஊத்துவாங்க. என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது? நீங்க அத எப்படி எடுத்துக்கிறீங்க? தலைவர பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. அ அவங்கள பத்தி தப்பு தப்பா பேச சொல்றது. அவங்க இப்படிலாம் உங்க தலைவர் பண்ணல, இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா கமெண்ட் வரும். இவன்ட்ட சொல்லுவேன். அதெல்லாம் நீ எதுவுமே கண்டுக்காதன்னு சொல்லிட்டு இவன் தான் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். அவன் ஐடியில வந்து அதுக்கு இவன் தான் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். சில டைம் கோவம் வந்து நான் பேட் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணிருவேன். ரொம்ப ஒரு மாரி ரொம்ப பேசும்போது அ அது என்ன மீறி வந்துரும் அவங்கள. ம், கண்டிப்பா. இப்ப ம். இந்த எலக்ஷன் சம்பந்தமா இப்ப உங்களுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் குடுக்குறேன்னு ஒரு கட்சி பேசியிருக்காங்க. மத்தபடி வேற வேற கட்சிகள்ல இருந்து ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா? நான் அந்த இந்த டிவிகேல இருக்க அந்த பசங்க தான் மெசேஜ் பண்ணானுங்க. நீங்க 27,000 ஃபாலோவர்ஸ் கஷ்டப்பட்டு வந்தேன்னீங்க. எதுக்கு இவங்கள பத்திலாம் பேசி, இவங்க இந்த சீமான் பத்திலாம் பேசி, வேஸ்ட்டு தான் ஃபாலோவர்ஸ்லாம் வராது. சேனல் தான் போகும்ன்னு. நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபாலோவர்ஸ்க்காகவும், வியூஸ்க்காகவும் நாங்க பண்ணல. தலைவர் என் சேனலே போனாலும் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னே எனக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சு. கண்டிப்பா என் இன்ஸ்டாகிராமே போயிடும். கஷ்டப்பட்டு வந்தது தான். எனக்கு வந்து எவ்ளோ பேர், எவ்ளோ மக்கள் சப்போர்ட் பண்ணும்போது, எதுக்கு நான் வந்து ஃபாலோவர்ஸ்க்காகவும், இவ்வளோ இதுக்காகவும் போடணும் எனக்கு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. என் வீட்லயும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரும் சரி, பேசி போறியே உனக்கு பயமா இல்லையா? பயமா இல்லையா? பயமா இல்லையா? ஏதாச்சும் பண்ணிற போறாங்கன்னு. அவங்ககிட்டலாம் ஒரே விஷயம் தான் சொல்லியிருப்பேன். இவ்ளோ மக்கள் சப்போர்ட் பண்ணும்போது நான் எதுக்கு பயப்படணும்? நான் என்ன தப்பான விஷயம் பண்றேனா? அ அசிங்கமா பேசி போடுறான், இல்ல குடிச்சுட்டு அது மாரி தப்பான பழக்கம் மட்டும் வீடியோல பண்றான். அந்த மாரி பண்ற பசங்களே ரீல்ஸ் கத்திய வச்சுன்னு போடுறானுங்க. அது மாரி சைக்கோ மாரி போட்டுன்னு இருக்கிறானுங்க. நான் வந்து தலைவர பத்தி ஒரு தமிழ் இனத்த பத்தி நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். அதுக்கு எதுக்கு நான் பயப்படணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாவே இறங்கிட்டோம் நாங்க. கண்டிப்பா. இப்ப ஒண்ண விட்டு ஒரு நாளைக்கு வந்து நான் தலைவர பத்தி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தது நீங்களா? நீங்கள்? அதுதான் அது நான் தான். ம். பேசியே கண்டிப்பா தான் இவ்ளோ ஆகணும். விஷயம் வரும்போது, கண்டிப்பா நான் இது இவங்க இவ்ளோ பிரச்சனை பண்ணும்போது வந்திருக்கும்போது, கண்டிப்பா இது கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டது 1% தான். இன்னும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்ப்பேன்க்கா நானு. கண்டிப்பா. ஒரு சந்தோஷமா இருக்கு உங்கள எல்லாம் பார்க்கும்போது. கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு இப்ப எத்தன வயசு இருக்கும்? 24. 24 வயசு. ஆ ஒரு போராட்டம் முடிஞ்சு 17 வருஷத்துக்கு பிறகு ஒரு 24 வயசுல இருக்கிற ஒரு அடுத்த தலைமுறை குழந்தையா தான் உங்கள நான் பார்க்குறேன். நீங்க வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த கொண்டு போய் சேர்த்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அது நடக்கும். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். அது என்னென்ன வழிகள் எல்லாம் வருது? அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? ம், அந்த ம். வீடியோஸ் ஏதாவது எங்களோட ஆ, ஷேர் பண்ண முடியுமா? காட்ட இருக்குக்கா. முடியுமா? இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் பசங்க வந்து அவங்க ஸ்கூல் பஸ்ல போம்போது, பிரபாகரன் தலைவருடைய சாங் வந்து ஃபோட்டோவோட வச்சுட்டு அனுப்பிட்டு இருந்தாங்க.
அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்க வீடியோ பார்த்து தான் நான் இது பண்ணேன்னு. அது எடுத்து போட்டேன். அது போட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து நெறைய பேரு சின்னவங்க வந்து மலேசியாலேருந்துலாம் எனக்கு கார்ல போறது தலைவர் பாட்டு வச்சுட்டு எனக்கு எனக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டியா வந்து எனக்கு நெறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்க மாட்டுக்கு வந்து அந்த பேர் வைக்கிறதா இருக்கட்டும், காளைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும் சொல்லிட்டு நெறைய பேர் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அவங்க வீடு ஃபுல்லா தலைவர் ஸ்டிக்கர் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி வச்சிருக்குது எல்லாமே அனுப்பிட்டே இருக்காங்க எனக்கு. பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 30,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நம்ம பேசியே எவ்வளோ பேர்கிட்ட ஒரு அஃபெக்ட் ஆகிட்டு அவங்க தலைவர் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நெறைய பேர் தைரியமா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாவும் இருக்கு. நெறைய பேர் பேசி இதை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ட்டு ஒரு ஆசையா இருக்கு. நிச்சயமா. அதாவது புலிகளினுடைய க அந்த போராட்ட காலங்கள்ல வந்து எந்த ஒரு இயக்கமும் செய்யாத அளவுக்கு கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட பாடல்களை வந்து அப்போவே வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா தம்பி போட்ட அதிகமா வந்து பிரபாகரன் பெயரை சொல்லி மீசையை முறுக்கு. நீங்க உங்களுக்கு ஏதாவது சில பாடல்கள் வந்து உங்களுக்கு இந்த வரிகள் அல்லது அந்த பாடல்லே ஏதாவது ஒரு வரி உங்களுக்கு ரொம்பவே சரியா வந்து கடந்து போக முடியாம அப்படியே இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது வரிகள் இருக்கா? இப்போ இந்த இந்த வீடியோ வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு ஓகே நல்லா வைபா இருக்கே, பரவாயில்ல நல்லா பாடுறாங்க, நல்லா வைபா இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனா அதுல இருக்கிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, எப்போ அந்த ஈழத்தை காண்போம் மறுபடியும் அந்த அந்த வார்த்தைகள் அது அது சில பேர் ஒரு சில பாடல்களை கேட்கும்போது ஓகே நல்லா இருக்கு பாடல், அப்படியே இல்லைன்னா நல்லா வைபா இருக்கு அப்படி கேட்டு அப்படியே கடந்துருவாங்க. ஆனா நம்மளுடைய வரலாறு பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த பாடலை முழுமையாக கேட்டு முடியும்போது கண்ணில் தண்ணி வச்சிருவாங்க. ஸோ எனக்கு இந்த இந்த பாட்டு வந்து எனக்கு அப்படி இருக்கும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்புறம் வந்து இலங்கை தமிழ் ஒருத்தர் அவர் ஒரு பாட்டு பாடுவார். அப்புறம் வேடன் அவங்களாம் பாட்டு பாடுவாங்கள்ல. ஸோ அவங்கள போலாம் பிடிக்கும். எனக்கு என்னென்னா நம்மளுடைய வரலாறை வந்து எப்படி எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கலாம்னா, இப்போ நிறைய வந்து பாடல்கள் மூலமாக இப்போ கொண்டு போய் சேர்க்குறாங்க. படங்கள் மூலமாக உங்களுக்கே தெரியும். இப்போ சல்லியர்கள்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ படங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுபோல் இன்ஸ்டாகிராமுங்கிற ஒரு விஷயத்தில் நாங்களும் போய் கொண்டு போய் சேர்க்குறோம். அவங்க கூட நாங்களும் பயணிக்கிறோம். யூடியூப்பில் நிறைய பேர் பேசுவாங்க. இல்லை மேடைகளில் பேசுகிறவங்க இருக்காங்க. ஸோ பல பல வழிகள் இருக்குது நம்மளுடைய வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. குறைஞ்சபட்சம் நம்ம பார்க்குறவங்க வந்து நம்ம ஃபேமிலிக்கிட்டேயாவது நம்ம அப்பா அம்மாக்கிட்டேயோ தம்பிக்கிட்டேயோ போயிட்டு நம்ம பேசுவோம். இது போல் நடந்துச்சு, இது போலாம் ஆச்சு. ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம சொல்லணும் இது போலாம் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் அவங்க துரோகம் பண்ணாங்க நீங்கள் இப்போ இருக்க ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகள். அதனால் வந்து ஒரு எப்பயுமே ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வரலாறு கண்ணோட்டத்தில் பார்த்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் நம்ம ஃபேமிலியாக சொல்லணும். கண்டிப்பா. அதாவது வரலாறு அப்படின்றது வழிகாட்டி அப்படின்றது தலைவருடைய ஒரு மிகப்பெரிய வசனங்கள்ல அதுவும் உண்டு. நீங்க இப்ப காட்டின அந்த பாடல் வரிகள் அதுல வந்து கண்ணீரும் செந்நீரும் இல்லாத ஈழத்தை எப்போது காண்போம் அப்படின்னு வரும். அந்த கண்ணீரும் செந்நீரும் அப்படின்ற அந்த செந்நீர்ன்றது குருதி ரத்தம் அப்படின்றது அந்த ஈழம் அப்படின்பது உருவாகணும் அப்படின்றதான் பல பேருடைய கனவு, பல பேருடைய தியாகம், பல பேருடைய ஏக்கம் இந்த காணொலியை பார்க்குற நிறைய பேரோட எண்ணமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தம்பி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அந்த பாடல் பிரபாகரன் பேரை சொல்லி மீசையும் முறுக்கு அப்படின்ற அந்த பாடலில் உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன் எது? பாட்டே ஃபுல்லாக பிடிக்கும். பாட்டு நிறைய போய் பார்த்தீங்கன்னா கூட அதுதான் ஃபர்ஸ்ட் நிறைய போடுவீங்களா? அதுதான் எல்லாத்துலேயுமே போடுவீங்க. அதனால தான் கேட்குறேன். சூர்யா ஒரு டைலாக் சொல்லி பார்த்தீங்க, அந்த 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 படத்தில் ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்களா, அந்த பாட்டு இன்னும் என்ன தோழா அந்த லாஸ்ட்ல மனம் இது தள்ள அந்த நடுவில் அந்த பாதியிலேருந்து ரொம்ப அது மாதிரி நம்மளை தூண்டும். அப்படியே கழுத்தோடும் ஆயுதத்தை களங்களில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்கும்போது. நிச்சயம். எனக்கு இந்த பாடல எனக்கு பிடிச்ச ஒரு வரி என்னன்னா, துரோகங்கள் எத்தனையோ தாங்கி இருப்பான் தலைவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். உண்மையாக வந்து தலைவர் வந்து தாங்கிய துரோகம், அந்த துரோகத்தை எல்லாம் கடந்து அடுத்த காலடி எடுத்து வைக்கிறதுன்னா சாமானியமான இருக்கிற ஒரு மனிதர்களால முடியாது. ஆனால் அதை எல்லாம் கடந்து நான் திருப்பவும் சொல்கிறது தான், தலைவர் ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. நமக்கு என்ன விதமான அறிவு, என்ன விதமான விஷயங்கள் தேவையோ அதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த நேர்காணலை போன நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக நீங்கள் தொட்டுட்டீங்க. தலைவரை தொட்டவர் உயரத்துக்கு போகாமல் கண்டிப்பாக வந்து நிறுத்த முடியாது. தொட்டால் நிறுத்த முடியாது, உங்களாலே நிறுத்த முடியாது. கண்டிப்பாக இது தமிழகத்தில் தொப்புள் கொடி உறவாக இருந்து ஈழ தேசத்தில் இருக்கிற ஒரு தியாகத்தை பற்றியும் வீரத்தை பற்றியும் ஒரு தமிழர்களினுடைய ஒரு வரலாறு. நான் அடிக்கடி என்னுடைய காணொலிகளில் சொல்வது உண்டு, சோழர்களினுடைய நீட்சி தான் தலைவர் மேதகு அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு வரலாற்று
தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். என்ன உங்களுக்கு வந்திருக்கு, நீங்க கண்டிப்பா அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் கண்டிப்பா. சேர்ப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த அனல் பறந்த வெயில்ல எங்களுக்காக வந்து நான் கேட்டதுக்கு வந்து நீங்க உங்களுடைய நேர்காணல் 2 பேருமே கொடுத்துருக்கீங்க. தம்பி ரொம்பவே வந்து வீரியமா பேசுறீங்க. உணர்ச்சி வசப்படாம நிதானமா யோசித்து வேற என்ன செய்யலாம். ஏன்னா முத்துக்குமார் அண்ணா அவர் மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்துல வந்து அதே போல இந்த இந்த இறுதி யுத்த காலகட்டங்கள்ல வந்து 28 தொப்புள் கொடி உறவுகள் வந்து நமக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தியாகம் தான். ஆனால் அது எப்படி வந்து உயிரோடு இருந்து அது செய்ய வேணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம நிறைய வந்து உணர்ச்சி வசப்படுவோம். உணர்ச்சி உண்டு எல்லாருக்கும் கண்டிப்பா வசப்படும். அது ஆனா அது எல்லாம் கடந்து, ஏன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் செய்யறப்போ நமக்கு தெரியாமே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய அளவுக்கான டிராமாக்குள்ள போவோம். நிறைய அளவு மன அழுத்தங்கள் ஏற்படும். அது எல்லாத்தையும் கடந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்க. நீங்களும் நலமாக இருங்க அப்படின்றதால் என்னுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். நன்றி 2 பேரும். நன்றி நன்றி.